வாழ்வியல் சிந்தனைகளை பெரிதும் படித்து தந்த கவிஞர்கள் யார்? கண்ணதாசன் காலம் வரை இருக்கக்கூடிய அந்த காலத்தினுடைய கவிஞர்களா? 2 ஆஸ்கார் விருதுகளை ஒரே நேரத்தில் வாங்கி ஒவ்வொரு தமிழனையும் தலைநிமிர செய்தவன் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் வாழக்கூடிய காலம் இந்த காலம். வெள்ளைக்காரர்கள் நம்மை 200 ஆண்டுகள் அடிமைப்படுத்தினார்களே, அதே வெள்ளைக்காரர்களை தன்னுடைய சிம்போனி இசையினால் அடிமைப்படுத்தியவன் இசைஞானி இளையராஜா வாழக்கூடிய காலமும் இந்த காலம்தான். நான் இப்ப சமீபமா ஒரு 4 மாசமா இளையராஜா பாடலை மேடையில பாடுறதை நிறுத்திக்கிட்டேன் பர்வீன். என்ன காரணம்னா, அவர் பாட்டை நான் பாடணும்னா அவருக்கு நான் வரி கட்டணுமா, அது ஜிஎஸ்டியோட போட்டு, அதனால நிறுத்தினேன். என்ன வைரமுத்து, பழனி பாரதி, மேடையில் இருக்கக்கூடிய யுக பாரதி, அண்ணன் பிரைசூடன் அவர்கள், இன்னும் எத்தனையோ கவிஞர்கள் இன்றைய தினம் தமிழ் திரையுலகத்தை அப்படி கலக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்தினுடைய பாடல்கள் தான் வாழ்வியல் சிந்தனையை மாணவர்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாடி பேசுவதற்காக தொலைக்காட்சியில் நீங்கள் கலக்க போவது யாரு, அசத்த போவது யாரு, மக்கள் அரங்கம், நகைச்சுவை அரங்கங்களில் தொடர்ந்து கலக்கி வரக்கூடிய பாண்டிச்சேரியிலிருந்து அன்பு மகள் கௌதமி அவர்கள் இந்த காலத்தினுடைய பாடலுக்காக வந்திருக்கிறாங்க. அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக கோவையிலிருந்து வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்தே இந்த நிமிடம் வரை போராட்டம் தான் என்னுடைய வாழ்க்கை, அதை நான் போராடி ஜெயிப்பேன் என்ற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வரக்கூடியவர் அன்பு மகள் அக்ஷயா அவர்கள் அந்த அணியுடைய சார்பாக வந்திருக்கிறார். இந்த மாணவர்கள் மத்தியில இவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வாழ்வியல் சிந்தனையும் தரக்கூடிய பாடல் எங்க கண்ணதாசன் காலத்தோட முடிஞ்சிருச்சேன்னு பேசி பாடுவதற்காக திரைப்பட நடிகர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொலைக்காட்சி பட்டிமன்றங்களில் ஒரு அவசியம் இருப்பார். அந்த லட்சக்கணக்கான மக்களாக இருந்தாலும் அவர்களை வயிறு வலிக்க குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் நகைச்சுவை தென்றல் ராமநாதபுரத்திலிருந்து தேவகோட்டை மகாராஜன் அவர்கள். அந்த காலத்தினுடைய வாழ்வியல் சிந்தனை தான். அவருக்கு துணையாக பேசுவதற்காக இந்த மேடையில் எல்லார் ஈஸ்வரியும் பி சுசீலாவும் ஜானகியும் தான் பாடுறாங்களோன்னு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு பாடக்கூடிய ஆற்றல் மிகுந்த அன்பு மகள், அடுத்த மாதம் வெளிவர இருக்கக்கூடிய புதிய திரைப்படத்தில் 3 பாடல்களை பாடி இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த அன்பு மகள் திண்டுக்கல் கிலோனா மணிமொழி அவர்களும் அதனுடைய சார்பாக வந்திருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியா ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த மேடையில ஊத்தங்கரையில இன்றைய தினம் அமரர் டி.எம். சௌந்தரராஜன் தான் பாடுறாரோன்னு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர். 17,000 திரை இசை பாடல்களை தமிழ் திரையுலகத்தில் பாடிய ஒரே இசை சக்கரவர்த்தி என்றால் அமரர் டி.எம். சௌந்தரராஜன் ஒருவர் தான். என்ன ஜெயந்தானே சரிதானே? ஆனா இப்ப பி சுசீலா 18,000 தாண்டுச்சு, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் 26,000 தாண்டாங்க. ஆனால் அவர்கள் இருவருக்கும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பு டிஎம்எஸ்க்கு மட்டும்தான் உண்டு. பி சுசீலாவும் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் 18,000 26,000 தாண்டறதுக்கு 20 மொழிகளுக்கு மேல் பாடித்தான் அந்த எல்லையை அடைந்தார்கள். டிஎம்எஸ் ஒருவர் தான் 17,000 பாடல்களையும் வேறு எந்த மொழியிலும் பாடாமல் நம்முடைய அன்னை தமிழ் மொழியிலே பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். அவருக்கு மட்டும்தான் ஆண் குரல் இருக்குன்னு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஒரு 24 பவுன் தங்க நகையை அப்படி செயினை கழுத்திலிருந்து கழட்டி எம்ஜிஆர் டிஎம்எஸ்க்கு போட்டார். எப்பன்னா மன்னாதி மன்னன் படத்தினுடைய 250வது நாள் விழாவில் கண்ணதாசன் உட்கார்ந்து இருக்கிறார், டிஎம்எஸ் இருக்கிறார். அப்ப எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சௌந்தரராஜா, தமிழ்நாட்டில் எத்தனையோ பாட்டுக்காரன் நான் பார்த்துட்டேன் தம்பி சௌந்தரராஜா, உனக்கு மட்டும்தான் ஆண் குரல் இருக்கு அப்படின்னாரு. ஏன்னா அந்த கம்பீர அச்சமன் மடமையடா பாடலுக்காக 25 பவுன் நகையை உங்க குருநாதர் டிஎம்எஸ்க்கு எம்ஜிஆர் போட்டார். அந்த டிஎம்எஸ் நினைவுபடுத்துறதுக்காக இசை சித்தர் தொலைக்காட்சியில் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில ஒரு முறை முதல் பரிசு வாங்குவதே கஷ்டம். ஒரு தொலைக்காட்சியில் சன் தொலைக்காட்சியில் ஒரு முறை அது முதல் பரிசு வாங்க, ஏன்னா 900 பேர் கலந்துக்குவாங்க. அதுல 12 ஆக்குவான், 12 6 ஆகும், 6 3 ஆகும், 3ல் 1 2 3 எடுப்பான். ஆனா அந்த தொலைக்காட்சியுடைய வரலாற்றிலேயே ஒரு தனிப்பட்ட ஒரு பாடகன் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில 3 முறை தொடர்ந்து அந்த முதல் பரிசை தட்டி பறித்தவர் என்றால் அன்பிற்கினி அண்ணன் திருவாரூர் கோவிந்தராஜ் அவர்கள் தான் அந்த சாதனைக்கு சொந்தக்காரர். இதை இறைவணக்கம் இந்திய தேசத்தினுடைய பொது நூல் பகவத்கீதை.
இஸ்லாமியர்களுடைய வேதம் திருக்குர்ஆன், கிறிஸ்துவருடைய வேதம் பைபிள், இவை எல்லாவற்றையும் ஒரே பாடலில் அடக்கினான் கவியரசு கண்ணதாசன். அதை முதல்ல சொல்லி இந்த விவாதத்தை நான் ரத்ன சுருக்கமா, மற்ற பட்டிமன்ற மாதிரி நான் அந்த பகுதி கல்லாவி ஊத்தகர இந்த பகுதியெல்லாம் நான் விடிய விடிய நடத்துறவேன். ஆனால் அந்த அளவுக்கு இன்னைக்கு கொண்டு போகிறது கிடையாது. ஒரு மேடையில் இதே ஊர் பக்கத்தில் தான் கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்டேன். ஊர் தலைவர் மேலே ஏறி வந்து, என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க, உங்கள் மைக்கு உங்கள் மேடை, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிப்பா, நாங்கள் அரை மணி நேரம் தான் இருப்போம். அவன் போயிடுவானா, நான் கத்திக்கிட்டு உக்காந்துக்கணும். அது மாதிரி இதை விட ஊர் பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அந்த ஊர் அன்னைக்கு போனோம்ல, விடியற் காலையில் 2:30 மணிக்கு ஜெயந்தா அண்ணன், எங்கள் நிலைமையெல்லாம் பாருங்க. விடியற் காலையில் 2:30 மணிக்கு நான் பட்டிமன்றத்தை தீர்ப்பு சொல்கிறேன், எல்லாரும் போயிட்டான், ஒரு ஆள் மட்டும் போகாமல் இருக்கிறான். ஆனால் அவன் உட்கார்ந்து இருக்கிறவன் அவன் தூங்கவும் இல்லை, ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படின்றான், ரசிக்கிறான். அப்புறம் தான் நான் கேட்டேன், நல்ல பாட்டை ரசிக்கிறானே, என் பாட்டும் பேச்சும் உனக்கு அவ்வளவா பிடிச்சிருக்கான்னு கேட்டப்ப அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான் பாரு அவன், அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது, வீட்டில் அவன் புடுங்களுக்கு ஓன் புடுங்கல் எவ்வளவோ தேவலாம். அப்பன்னா வழி தாங்க முடியாத அந்த பாவி பையன் நம்மள்ட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அது மாதிரி நான் கொண்டு போக விரும்பல, கொஞ்சம் வேகமாவே நேரத்தினுடைய அருமை கருதி கொண்டு போறேன். இந்த எல்லா மதங்களுக்கும் பொதுவா குர்ஆனையும் பகவத்கீதையையும் பைபிளையும் இணைத்து ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசன் சொன்னார். இந்த இறைவன் 6 கட்டளைகளை தந்திருக்கிறான். அந்த 6 கட்டளைகளை நாம் மதித்து நடந்தால், கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் பள்ளிவாசலுக்கும் போய் இறைவனை நாம் எப்படி வணங்குவோமோ அதுபோல் சமுதாயம் உன்னை வணங்கும் என்ற அர்த்தத்தில் உலக பொதுமறையாக கண்ணதாசன் ஒரு பாடலை பாடினா, அதையே இறைவணக்கமாக பாடுறான். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 சேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை 6 தெய்வத்தின் கட்டளை 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 சேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை 6 தெய்வத்தின் கட்டளை 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 சேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை 6 தெய்வத்தின் கட்டளை 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. உலகத்திலே வேதம் இந்த பாட்டு கொடுத்தானே கண்ணதாசன். காதலா இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல்லாம் வேற.
நீ வருவேன்னு சுல்தானா? இன்னைக்கு நான் இதில் சேலத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன். ஊத்தக்கரைக்கு காலையில் 10 மணிக்கு பஸ் ஏறதுக்கு வந்து நிற்கிறேன். அப்போ ஒருத்தவன் காதல் ஆரம்பிக்கிறான். காலையில் 6 மணிலேருந்து அலைஞ்சிருக்கிறான். 10 மணிக்கு சிக்கிருக்கு போல் இருக்கு. அந்த அந்த பொண்ணுகிட்ட இவன் ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு இவன் பேசுகிறான், அடியே ஒன்றை நம்பி உன் காதலுக்காக நான் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னா. அதுக்கு அந்த பொண்ணு இவனப்பா சொல்கிறா, அடப்பாடா முட்டா பையில ஒன்றை நம்பி நான் 3 பிள்ளைகளே விட்டு வந்துட்டேன்டாடா. இது காதலாது? இது இது இந்த காதல் கண்ணதாசன் காதல்ல அந்த காலத்துல கேள்வி கேட்டான் பதில். கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, கேள்வி கேட்டான் பதில். நாடோடி மன்னம் படமே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருக்கு கேள்வி கேட்டுதான் பட்டுக்கோட்டையார் பாட்டு எடுத்தார். நாடோடி மன்னம் படத்தை எடுத்து முடிச்சுட்டார் எம்ஜிஆர். போட்டு பார்த்துருக்கிறாரு. ஆஹா நாம தொலைஞ்சோம்டாப்பா சாமிங்கிற முடிவுக்கு தலைவர் வந்துட்டார். நம்ம கதை முடிஞ்சு பிடிச்சி அப்படின்னாராம். அப்போ பட்டுக்கோட்டையாரை கூப்பிட்டு கேட்டாராம், இந்த ஊத்தங்கரை கல்லாவி இந்த அனுமந்த திருத்தம் இந்த இந்த பகுதி அரூர் இது மாதிரி கிராமத்தில் விவசாயிகள் பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு பாட்டு வேணும்னாராம். எம்ஜிஆர் கேட்டாராம். அதுக்கு பட்டுக்கோட்டை திரும்ப கேட்டாராம், இந்த படம் எடுக்கிறது நீ ரொம்ப செலவு பண்ணிவிட்டியான்னாராம். எம்ஜிஆர் சொன்னாராம், என் சொத்து பூரா அடகு வச்சு கடை வாங்கி தாண்டாப்பா இந்த படத்தை நான் எடுத்தேன் அப்படின்னாராம். பட்டுக்கோட்டை திரும்ப கேட்டா, இது ஓடலன்னா நீ என்ன ஆவனாராம். இது அவரை பார்த்து கேட்குற கேள்வி. இது ஓடலன்னா நீ என்ன ஆவனாராம். எம்ஜிஆர் சொன்னாராம், இது ஓடலன்னா நான் தான் நாடோடி, ஓடுச்சுன்னா நான் தான் மன்னன், அதுக்காக தாண்டா நாடோடி மன்னன்னு பேர் வச்சேன்டானா. அப்போ ஒரு சீட்டை எடுத்து காட்டியிருக்காராம் பட்டுக்கோட்டை, இந்த பாட்டு தேவலாமா பாருன்னு. அதை படிச்சு பார்த்துட்டு எம்ஜிஆர் சொன்னாராம், தம்பி கல்யாணம் நான் ஜெயிச்சுட்டேன்டானாராம். நாடோடியாக மாற இருந்த ராமச்சந்திரன் என்கின்ற இளைஞனை தமிழகத்தினுடைய சிம்மாசனத்தில் 11 ஆண்டுகள் அமர வைத்து அழகு பார்த்தது பட்டுக்கோட்டையாருடைய பாட்டல்லவா. சும்மா கடந்த நடத்த பற்றி சொம்பல் இல்லாமையர் நடத்தி கம்மாங்கரைய முதட்டி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலம் தான மிச்சம், கையுங்காலம் தான மிச்சம். காடு விளையட்ட பொண்ணு நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. வாழ்க்கையில பதி வந்திட காரணம் என்ன மச்சான், வாழ்க்கையில பதி வந்திட காரணம் என்ன மச்சான். அவன் தேடிய செல்வத்தில் சீமான் வெட்டி நிலை சேர்ந்ததனால் உங்க தொல்லையடி. பரம்பரை வாழ்வதிலே இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான், பண்ண வேண்டியது என்ன மச்சான். ஜன கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்திச்சு முன்னேற வேணும் அடி. காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலம் தான மிச்சம், கையுங்காலம் தான மிச்சம். காடு விளையட்டு பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்கு. இந்த 1000 வருஷமானாலும் இந்த பாட்டை குறைக்க முடியுமா? நீங்களும் கேள்வி கேட்டீங்க. ஆமா புது பாட்டுக்காரன்னு கேள்வி கேட்டுறான். அருமையான பாட்டு. இந்த பாட்டை எல்லாரும் பாடினா நாடு முன்னேறிவிடும், ஜிஎஸ்டியா குறைஞ்சிவிடும். ஒரு நீங்கள் கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும். கம்மாங்கரையிலே சும்மா நான் மறிச்சா என்ன பண்ணுவேன். அந்த பொண்ணு ஏரியில நடந்து வராலாம், நம்ம ஆளு போய் மறிச்சு விட்டானா. இவன் இதுக்காக தானே பிறந்தவன், மறிச்சுட்டானா. இவன் கேட்கறான், அதுக்கு அந்த பொம்பளை புள்ள அவ உருப்படாதவ அவ பாடுறா பாருங்க. தப்பிக்க நினைச்சி தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன். நம்மால் சும்மா இருப்பானா, இவன் பாடுறான், நானும் நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன். 2 பேரும் குதிச்சு சாவுங்க. இப்ப யாரு? ஆனா நல்ல பாட்டு வந்திருக்குது. இல்லாமலா இவ்வளவு கவிஞர்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்க முடியும். தமிழ்நாட்டே கலக்குது ஒரு பாட்டு. இப்ப உங்க பாட்டு ஆபாசமே இல்லாம கலக்குதுமா. நல்ல பாட்டு இல்லாம எல்லாத்தையுமே நாம மோசம்னு சொல்ல முடியுமா பர்வீன்? எல்லா கவிதையும் எல்லாம் மோசம் சொல்ல முடியும். எங்க ஊர்ல ஒரு அரசியல்வாதி இருக்கிறான், எது சொன்னாலும் தப்பும்பா, எதை சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டான். போன வாரம் அவன் சம்சாரத்துக்கு உடம்பு சரிப்பில்லை, டாக்டர் அழைச்சிட்டு போயிருக்கிறான். டாக்டர் அவன் சம்சாரம் கையை பிடிச்சி பார்த்து உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இவன் சொல்லியிருக்கிறான், இது எதிர்கட்சிகள் செய்த சதி வேலை சார். அவன் டாக்டர் மயக்கம் போட்டு கீழே ஊந்துட்டான். நான் தான் தண்ணியை தெளிச்சு இதான் எனக்கு வேலையை பிடிச்சி. எல்லாத்தையுமே மோசம் சொல்ல முடியாது. நல்ல பாட்டு ஒன்று வந்திருக்குதே, அழுங்குற குழுங்குற அதுங்குற இதுங்குற அழுங்குற குழுங்குற அதுங்க கடைசி வரைக்கும் எதுவுமே அதாங்கிற.
நல்ல பாட்டும் இருக்குது. எங்க அண்ணாச்சி பிரைஸ் விட எங்க எங்க வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும். இந்த பிள்ளைகள் அப்துல் கலாமை பற்றி சொல்லி இந்த எல்லாருமே பேசினாங்க. இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகி சந்திரசேகரன் இந்த மண்ணில் பிறந்ததற்காக ஒரு சாதனையை, இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்வி நிறுவனங்களை அமைச்சு வாழ்க்கையில சாதிச்சு காட்டினாரு. அதுல தேவை சாதிக்கணும். வாழ்க்கையில என்னத்தை கொண்டு போறோம்? ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும். இந்த உங்க சந்திரசேகரனை பார்த்து ஐயாவை பார்த்தா 1000 தடவை நாம நமஸ்காரம் பண்ணலாம். ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போகணும். ஏமா அக்ஷயா, வாழ்க்கையில ஏதாவது போகும்போது ஏதாவது கொண்டு போறியா? போகும்போது பிறக்கும் போதும் கொண்டு வரல, போகும்போதும் கொண்டு. ஏமா பாண்டிச்சேரி பிள்ளை, நீ ஏதாவது கொண்டு போகும்போது கொண்டு போறியா? ஒண்ணுமில்லை. எந்தம்மா நீ ஏதாவது போகும்போது கொண்டு போறியா? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கையில எதுக்கு ஆளுக்கு 50 பவுன்ல நகையை போட்டு உட்காந்துருக்கீங்க? பாரு. அரூர் சிவன் கோயில்ல நவராத்திரிக்கு கொலு வச்சது மாதிரி. ஆனா நான் கேட்டேன், தினமும் பேப்பர்ல பாக்குறோம், வாலிபர்கள் இளம் பெண்ணின் கழுத்தில் இருந்த நகையை பறித்து கொண்டு சென்றார்கள். ஓட்டம் பேப்பர்ல பாக்குறோம், டிவியில பாக்குறோம். இந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், இவ்வளவுலாம் பயமா இருக்கு, ஏன் இவ்வளவு நகையை போட்டு வரீங்க? அந்த ஊத்தங்கரையிலேருந்து நாங்க அரூருக்கு ராத்திரி 2 மணி ஆனாலும் நாங்க 3 பேரும் தன்னந்தனியனா அப்படியே தைரியமா போவோம். அவ்வளவு தில்லு எங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தப்ப தெரியுது, ஒவ்வொரு செட்டுமே 300 ரூபா தானா. மாசம் 25 ரூபாய் செலவு பண்ணி புருஷு பொழுதோ புருஷு ஆடு வரையாட்டம் 1000 நாட்டம். ஆடு வரையாட்டம் 1000 நாட்டம். கோடுவரை கோட்டம் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை கடங்காரம் கொடுத்தான வாழ்க்கையில. இந்த பாட்டு பட்டிமன்றமே எதுக்குன்னா, ஒரு நல்ல குடும்பம் அமையணுங்கிறதுக்காக தான். வாழ்க்கையில ஏதாவது இந்த தம்பிகள் சாதிக்கணும். கண்டிப்பாக இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு தெரியுது. என்ன காரணம்னா எல்லாரும் பேசியிருப்பாங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறேன். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட, தான் படிப்பதற்கும் பள்ளியில் கட்டணம் கட்டுவதற்கும் கூட பணம் இல்லாம நேரத்தில் தன்னுடைய பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் வீட்டிலேயே தங்கி அவர் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவர் வாங்கி கொடுத்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை பள்ளிக்கூடத்துக்கு போய் போட்டுக்கிட்டு போய் படிச்ச ஒரு சாதாரண ஒரு மாணவன் தான் பிற்காலத்தில் வளர்ந்து பெரியவனாகி அறிஞனாகி விஞ்ஞானியாகி உலகத்தினுடைய போலீஸ்காரன், அமெரிக்காவினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டியவன் ஒரு தமிழன் டாக்டர் APJ அப்துல் கலாம். நம்முடைய வாழ்க்கையில உதாரணத்தை எடுத்துக்கணும். மனுஷன் வாழ்ந்தானே, வாழ்ந்து காட்டினாரு. ராமேஸ்வரம் தீவு என்பது ஒரு காலத்தில் இந்துக்களுடைய புனித ஸ்தலமாக இருந்தது. அப்துல் கலாம் அடக்கத்திற்கு பின்னர் இந்தியாவுக்கே புனித ஸ்தலமாக மாறிவிட்டது. விண்வெளியில் ராக்கெட்டுகளை நிரப்பினார். ஒருபோதும் அவர் தன் பாக்கெட்டுகளை நிரப்பியதில்லை. அவன் தான் மனுஷன். அவருக்கென்று குடும்பம் எதுவுமே இல்லை. அவரை தெரியாத குடும்பங்களே இந்தியாவில் இல்லை. வாழ்ந்தார அழகா அப்ப கொடுத்தானே, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போ சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த பாட்டு பட்டிமன்றமே எதுக்குன்னா, மாணவர்களுக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நல்ல குடும்பம், கணவன் மனதை மனைவியும் மனைவியினுடைய மனதை கணவனும் புரிஞ்சுக்கிட்டா அதுதானே சொர்க்கம். செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு யார் போயிட்டு வந்தவன் இருக்கிறான்? நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தேன், நீங்களும் வாங்கலன்னு எவனா கூப்பிட்டானா? இல்லை. இந்த வாழ்க்கையிலே சொர்க்கத்தை பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறத கண்ணதாஸ் தான். இன்னைக்கெல்லாம் பல குடும்பங்கள் இல்லை. அரூரை தாண்டுறேன், நான் உட்காந்துருந்த பஸ்ஸில் 3 பேர் சீட்டில் உட்காந்துருந்தேன். பின்னால் ஒரு கல்யாண ஜோடினா புது ஜோடியில் 35 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆன பழைய செட்டு உட்காந்துருந்து.
கொஞ்சம் அரூரை தாண்டினோடனே அந்த அம்மா வீட்டுக்காரன்ட்ட கேட்குறா, ஏங்கண்ணா என்ன அப்படின்னா இவன் வீட்டுக்காரன் பின்னால் எவனோ என் காலை டச் பண்ணுறான், பின்னால் எவனோ என் காலை டச் பண்ணுறான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னால, அதுக்கு இவன் புருஷங்காரன் சொல்கிறான், உன் முகத்தை திருப்பி காட்ட, அவன் மாரடப்பில் கீழே விழுந்துருவான். அப்படின்னா இந்த பாவி பயலுக்கு கல்யாணம் தேவையா? இந்த பாவி பயலுக்கு கல்யாணம் தேவையா இது? ஆனா கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறத குடும்பத்தை கொடுத்தான் பாருங்க கண்ணதாசன். நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று முதல் என்னிடத்தில் வாழ சொல் கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு ஏதடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு ஏதடா கண்ணா, அடைக்கலமாய் வந்தவள் தான் கூடடா கண்ணா, கலந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. கொடுத்தானே அண்ணன் பிரைசூடன் இப்ப வந்துருவார். அவர் பாடின பாடல் தான் டெல்லியில மும்பையில் தமிழ் சங்கத்தில் நானும் பின்னணி பாடகி எல்லார் ஈஸ்வரியும் அண்ணன் பிரைஸோடனும் ஜட்ஜாக போயிருந்தோம். அரட்டை அரங்கத்துக்கு டி ராஜேந்தருடைய அரட்டை அரங்கத்துக்கு போயிருந்தோம். ஒரு பாடலை பாடினேன். பாடுன மும்பையில் இருந்த 3000 ரசிகர்களும் எழுந்து, நான் நம்ம பருவேன்னு சேர்ந்து தான் என்னோட பம்பாய் வந்திருந்தாங்க. 3000 ரசிகர்களும் எழுந்து நின்று கைகளை தட்டினாங்க. நான் பாடுறதுக்கே கை தட்டல்னா அந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு கேட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவங்க. அந்த பாட்டை எழுதினவரே பிரைஸுடன் தான் அப்படின்னு அரங்கமே அதிர்ந்துச்சு. ஒரு புனிதமான பாடல், ஒரு புனிதமான காதல். சமீபத்தில் அண்ணன் பிரைஸுடன் செம்பருத்திங்கிற ஒரு படத்தில் மானிட்டர் ஒரு பாயிண்ட் இருக்கும், மானிட்டர் அந்த பாடலை சொல்லி இவருடைய விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். புனிதமான காதல், இதுதான் காதல். சும்மா 15 வயசு 14 வயசுலாம் காதல் என்ற போர்வையில் திரையுலகம் இன்றைய தினம் தமிழ் சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் காதல் என்ற ஒரு போர்வையை சுமத்துவது நாம் இந்த தேசத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஆனால் புனிதமான காதலை அழகா அந்த செம்பருத்தி படத்துல யார் பாடுனான்னா இசைமுரசு நாகூர் EM ஹனிபாபாய். அவர் மாதிரி என்னால பாட முடியாது, கொஞ்சம் நெருங்குவேன், அவ்வளவுதான். ஏன் கோபி என்ன ஆட்டிலே இக்கரையில் நின்ற அக்கரைக்கு தூதுவிட கூடலாம் என்னத்தை சொல்ல நடுஆழியில் அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன், அடியே அமுதே வருந்தாதே. நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு சித்து அவள் காதோறும் சேர்க்காதோ காத்து, எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்னக்கிளி. வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல், வந்த கடல் மீதானை தேயாது காதல், முகி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற மழை என்ன அன்பு விளக்கென்றும் எரியும், தீபத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறைவல்ல உங்களுக்கு என்று புரியும். பிரிந்தது கட்டுமரம் மீது காலை தவித்தாலே, இதுதான் காதலில் இடைவே. ஒரு சின்ன ஆபாசம் கூட இல்லை.
ஆனா இன்னைக்கு போட்டிருக்கான் ஒரு பாட்டு, இவங்க பாட்டு, தீ பிடிக்க தீ பிடிக்க ஃபுல் ஆஃப் தி ஃபிளாங்ஸ். தீ பிடிக்க முத்தம் கொடுறான்னா கருமம் கருகி விடாது. அதுக்கு தான் இன்சூரன்ஸ் போட்டு அதுவும் போட்டிருக்கான் அவங்க ஆளு. அடிகருப்பு நேரத்தை சில்லறையாவா நம்ம ஆளுக தொலைச்சான். மோடி அறிவிச்சதுக்கு அப்புறம் 2000 ரூபாய் தாளாவே தொலைச்சான். இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியா திரை உலகம் கவிஞர்கள்லாம், நல்ல கவிஞர்கள் மட்டும் இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறது முடியாது. ஒன்னொருத்தவன் 8வது மாசத்திலே பிறந்துட்டான். என்ன பாட்டா, ஐயோ வாடி புள்ள எதுக்குடா கூப்பிட்ட? இப்ப நான் பொங்கல் வேலைக்கு ஒட்டாட்டு அடிக்க கூப்பிட்டான். ஆனா கணவன் மனைவி எப்படிங்கிறத, நான் காதலெனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. நான் காதலெனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. ஆரியோ ஆராரோ ஆரியோ ஆராரோ. இது தாலாட்டு பாட்டு தானே பர்வீன்? இது தாலாட்டு பாட்டு கண்ணதாசன் எழுதினார். இது மாதிரி பாட்டை போட்டு பசங்களை தொட்டில போட்டு தூங்க வச்சோம்னா அவன் அமைதியா தூங்கிடுவான். இன்னைக்கு உங்களும் நீங்களும் தாலாட்டு, இன்னும் இவங்க பாட்டும் அதுக்கும் புள்ள தூங்கிடுறான், வயலுக்கு தூங்கிடுறான். கண்ண துறக்கணும் புள்ள தூங்கி விட்டான், புருஷன் முழிச்சுக்கிட்டான். இது என்ன யாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி தான். நிலவுக்கு ஆடை கட்டினவன் தமிழன், நிலவுக்கு ஆடை கட்டினான். இன்னைக்கு நம்ம கவிஞர்கள் பேசும்போது சினிமா நடிகைகளுக்கே ஆடையே இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய சினிமா நடிகைகள் நிலவரம்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அன்னைக்கு போன வாரம் ஒரு பொம்பளை பிள்ளை நடிகை ஒரு பெரிய தலைவர்கிட்ட போய் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்கிறா. தலைவரே, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, அவசியம் நீங்க வரணும். போன கல்யாணத்துக்கு கூட வரணும்னு சொல்லிவிட்டு வராம போயிட்டீங்க, இந்த கல்யாணத்துக்கு வாங்கினார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்த தேதியில எனக்கு தர்மபுரியில் கூட்டம் இருக்கு, அடுத்த கல்யாணத்துக்கு முதல் நாள் வரணும். இப்ப 6 மாசத்துக்கு ஒரு தான் இது நடக்கிற மாதிரியே தெரியும். ஒரு கொஞ்சம் ஆபத்தா இருக்க. நிலவுக்கு ஆடை கட்டினா பாருங்களேன். முடிவா ஒரு வரிய பாடி, யாரு தெரியுமா? அவருடைய குரலுக்கு முன்னால நான்லாம் அவர் கால் தூசு. டிஆர் மகாலிங்கம் செந்தமிழ் தேன்மொழியால் பாடுனவர், இடையில பாடுறேன். அவருக்கு முன்னால நம்ம இந்த ஊத்தங்கரை பகுதியிலே அம்மா நம்ம தாய்மார்கள்ட்ட அம்மா அவங்களாம் இருக்கிறாங்க. இங்கேயே ஒரு பழக்கம் இருக்கு ஊத்தங்கரையிலேயே. அந்த காலத்துல 40-45 வருஷத்துக்கு முன்னாலாம் சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு 2 பொம்மை வச்சிருப்பாங்க. சின்ன குழந்தைகள் விளையாடுனா மரக்கட்டையில மரத்துல 2 பொம்மை வச்சிருப்பாங்க. ஆம்பளை பொம்மை ஒண்ணு, பொம்பளை பொம்மை ஒண்ணு, 2 பொம்மை வச்சிருப்பாங்க. ஆம்பளை பொம்மைக்கு எதுவும் கட்ட மாட்டான், சும்மாவே விட்டுருவான். நம்மளால தான் சும்மாவே போவானே, விட்டுருவான். ஆனா பொம்பளை பொம்மைக்கு சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதால இடையில ஒரு ரிப்பனோ அல்லது கிழிஞ்ச துணியையோ அந்த பாட்டி கட்டி விடுவான். என்ன காரணம் தெரியுமா? மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் காத்த மரத்தமிழனுடைய பண்பாடுடா அந்த நேசம். நிலவுக்கு ஆடை கட்டினானே டிஆர் மகாலிங்கம், பட்டுக்கோட்டையாரு. அந்தி வெயில் பெற்ற நிலவோ தமிழ அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக உள்ள பாட்டாச்சே.